இங்க பாத்தீங்கன்னா ஹீரோட லவருக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவா அவங்கள மீட் பண்றதுக்காக போறாரு. வாடா இங்க இருந்து ஓடிலாம் சொல்லி அந்த பொண்ணு ஒரு பிளான் போடுறாங்க. ஹீரோவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கலாம் சொல்லி பிளான் பண்ணா வேற ஏதோ ஒரு ஆளை தூக்கினா அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு பொலின்னு ஒரு ஆரையே விட்டு அந்த பொண்ணுக்கு எங்கேஜ்மெண்ட்டே நத்தி வச்சிருக்காங்க. ஹீரோயினோட அப்பாக்கு தன்னோட பொண்ணு லவ் பண்ற பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அவரை மீட் பண்றதுக்காக வராரு. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா தப்பான ஆளையும் வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு. அந்த ஆள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டான். ஆனா அந்த விஷயத்தையும் மறைச்சிக்கிட்டு அவர் ரொம்ப சைலண்டான ஒரு மனுஷனாவே வீட்ல இருக்காரு. இந்த டான் கையில இருக்கிற லேப்டாப் அன்லாக் பண்ணிட்டானா அது உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியோட கோடு இருக்கும். அந்த கோடை வச்சு தான் கோடி கணக்கில் இருக்கிற அவாலா பணத்தை இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்காக தான் இவரும் ட்ரை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இந்த லேப்டாப் அன்லாக் பண்றதுக்காக ஐடி கம்பெனி மேனேஜர் கிட்டயும் ஒரு பேசுவாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்களுக்குள்ளே லவ் ஆயிடுது. அதே சமயத்துல ஹீரோயினி கல்யாண பர்ச்சேஸ்க்காக வெளியே வந்திருப்பாங்க. அப்படியே ஹீரோ கூட ஓடிலாம் சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ஹீரோ போட்டு சம போல பழந்துட்டான். மறுநாளே ஹீரோயினி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. நம்ம ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறமேட்டு செட் ஆகாது, நம்ம எங்க போனாலுமே இவங்க பிடிச்சிருவாங்க சொல்லி பயப்படுறாங்க. நீ எதுக்குமே பயப்படாத, நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் ஆவதுக்குள்ள வந்து கூட்டு போயிடுவேன் சொல்லி இவரும் உறுதிமொழி கொடுக்குறாரு. இந்த டான் லவ் பண்ற ஐடி கம்பெனி மேனேஜரை மீட் பண்றதுக்காக போறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வேற ஒரு டான் வந்து நிக்கிறான். திடீர்னு பார்த்தா டானோட லவரையும் சுட்டுறான். இவரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறாரு. இவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டான்காக அந்த லேப்டாப்பையும் அன்லாக் பண்ணிடுறானுங்க. அதுல இருந்து கிரிப்டோ கரன்சி கோடியும் ஒரு பொம்மையில எழுதி வச்சிருக்கானுங்க. இவங்களோட வீட்டுக்கு அந்த விக்டர் டான வந்துடுறான். அந்த கிரிப்டோ கரன்சியோட கோடி எங்கடான்னு சொல்லி கேட்கறான். அங்க நடந்த அந்த ஷூட் அவுட்ல அந்த லேப்டாப்பையும் அவனத்து சுட்டுறான். இப்போ அந்த பொம்மையில மட்டும் தான் கிரிப்டோ கரன்சியோட கோடே இருக்குது. அந்த பொம்மையோட பாதியை விக்டர் வச்சிருக்கான், இன்னொரு பாதியை இவங்களும் வச்சிருக்கானுங்க. கார்ல ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர சேஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயினி கல்யாணம் நடக்கிற அந்த ஸ்டேஜுக்கும் போயிடுறானுங்க. அங்க நடந்த சண்டையில மாப்பிளைய போட்டு சம்மடி அடிச்சிடறாங்க. அந்த ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே ஒண்ணா சேர்ந்துறாங்க. அந்த சண்டையில இந்த பொம்மை விக்டரோட கையிலயும் போய் சேர்ந்துது. அந்த ரெண்டு டானுங்களுமே சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையில விக்டரும் செத்து போயிடுறாரு. அந்த இடத்துல அந்த பொம்மையா இருக்குது. ஆனா அந்த பாய் எங்க தான் போனாருன்னு தெரியல. ஹீரோ ஹீரோயினி ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.